கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 42 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 42 வசனம் 1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. கடவுளை நாம் எந்த வண்ணமாக தேட வேண்டும், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தாவீது இங்கே குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு என்னவென்றால், அங்கே மான்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக தண்ணீரை தேடி மிகுந்த ஆவலோடு கூட அவைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். தங்களுடைய கண்களுக்கு எட்டுகிற தூரங்களில் அது தண்ணீரை பார்த்து வாஞ்சியோடு கூட தேடி தேடி ஓடும். ஏனென்றால் அது தண்ணீரின் மீது அவ்வளவு தூரம் அது என்ன செய்கின்றது, வாஞ்சை உள்ளதாக அது இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். அதே வண்ணமாகத்தான் நான் கடவுள் மீது ஆவலோடு கூட ஆசையோடு கூட என் ஆத்துமா அவரை நோக்கி அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். என் ஆண்டவரை குறித்து நான் தியானிக்க வேண்டும், என் ஆண்டவரை நான் தேட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறது என்று தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை தேடும் பொழுது பல நேரங்களிலே கடவுளை நாம் எப்படி தேடுகின்றோம், நமக்கு எப்பொழுது தேவைகள் வருகிறதும், எப்பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ ஆபத்துகளோ சூழ்ந்து கொள்ளுகின்றதும் அவைகளிலே கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் கடவுளை தேடுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் தாவீது இங்கே குறிப்பிடுவது அப்படி அல்ல. எனக்கு அவசியம் வரும் பொழுது, அவசரம் வரும் பொழுது நான் கடவுளை தேடுகிறவனாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி என் ஆத்துமா ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை தேடுகின்றது என்பது எப்பொழுதாகிலும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கவே கூடாது. இன்றைக்கு நான் ஆண்டவரோடு பேசாமல், இன்றைக்கு நான் ஆண்டவரை தேடாமல் இந்த நாளை நான் முடிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தோடு எப்படி நேரங்களை செலவிடுகின்றேனோ அதே வண்ணமாக கடவுளோடு நான் நேரத்தை செலவிட வேண்டும். அவரை குறித்து தான தியானம், அவர் என்னை வழிநடத்தும்படியாய் அவரிடத்தில் ஆலோசனைகள், அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் என் காரியங்களெல்லாம் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பது போன்ற எல்லாவற்றையும் குறித்து தெய்வத்தை நோக்கி பார்க்கின்ற ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாக வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு நொடி பொழுதையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொண்டு ஆச்சரியமாக அதிசயமாக அவர் நம்மை நடத்த முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் தேடும் பொழுதெல்லாம் இவ்வளவு சமீபமாக தன்னுடைய கடவுளை தன் அருகிலே பெற்ற வேறு பெரிய ஜாதி எது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆம், நம்முடைய கடவுள் எங்கோ கண்ணுக்கு தெரியாத தூரத்தில், கூப்பிட குரலுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற கடவுள் அல்லவே அல்ல. அவர் நம் பட்சத்தில், நம் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டவர். ஆனால் அவரை கண்டு கொள்ளாதவர்களாக அல்லது தேவை வரும் பொழுது மட்டும் தேடுகிறவர்களாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கின்ற ஒரு அனுபவத்தை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் நாம் தாண்டி விடலாம், வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எதெல்லாம் நமக்கு தடையாய் வருகிறதோ, சவாலாக நமக்கு நிற்கிறதோ, கடினமாய் நமக்கு தோன்றுகிறதோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிற ஞானம், கர்த்தர் தருகிற கிருபை, கடவுள் கொடுக்கிற பலத்தை கொண்டு நாம் ஜெயித்து விடலாம். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான இந்த நாளில் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படி கடவுள் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மான்கள் தண்ணீரை தேடி எவ்வளவு வாஞ்சியோடு ஓடுகிறதோ, அதே வண்ணமாய் நாங்கள் உம்மை தேடுகிற மக்களாக வாஞ்சியோடு உம்மை தேடி உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரிக்கின்ற மக்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். தேவை வரும்பொழுது மட்டுமல்ல ஆண்டவரே, எந்த நேரத்திலும் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து பயணிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.